வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ மூணுத்தை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏ கிராஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இந்த மூணுத்தையும் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் given ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி ஈக்குவல் டு 1, -4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்க? ஃபஸ்ட்டு ஏவும் பியும் கிவன் எடுத்து எழுதணும். 2, -2, 3 கிராஸ் பியோட வேல்யூ 1, -4. கிராஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எல்லா நம்பரோடையும் ஜாயின் பண்ணணும். செகண்ட் நம்பர் எடுத்து அதே மாதிரி எல்லா நம்பரோட ஜாயின் பண்ணணும். தேர்ட் நம்பர் எடுத்து அதே மாதிரி எல்லா நம்பரோட ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 2, 2, 1, 2, -4. நெக்ஸ்ட் -2, 1, -2, -4. அடுத்து 3, 1, 3, -4. இதுதான் என்ன? ஏ கிராஸ் பி. அதே மாதிரி பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பியோட வேல்யூ எடுத்து எழுதணும். 1, -4 கிராஸ் ஏவோட வேல்யூ என்ன? 2, -2, 3. அந்த வேல்யூ எடுத்து எழுத சேம் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எல்லா நம்பரோடையும் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணணும்? 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் எடுத்து அதே மாதிரி எல்லா நம்பரோட ஜாயின் பண்ண -4, 2, -4, -2, -4, 3. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 2, -2, 3. திருப்பி ஏவோட வேல்யூ 2, -2, 3. சேம் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எல்லா நம்பரோடையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி எழுதுவோமா? ஃபர்ஸ்ட்டு 2, 2, 2, -2, 2, 3. அடுக்கு செகண்ட் நம்பர் எடுக்கும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எழுதும். -2, 2, -2, -2, -2, 3. அடுத்து தேர்ட் நம்பர் எடுத்து அதே மாதிரி ஜாயின் பண்ணி எழுதணும். 3, 2, 3, -2, 3. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு PQ. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு P, Q கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவல். அப்போ ஏவோட வேல்யூவும் P, Q அதே மாதிரி பியோட வேல்யூவும் P, Q. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? P, Q. பியோட வேல்யூ அதே சேம் P, Q. சேம் மெத்தட் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து மெர்ஜ் பண்ணி எழுதுகிறோம். எப்படி? P, P, Q. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ எடுத்து அதே மாதிரி மெர்ஜ் பண்ணி எழுதுகிறேன். Q, P, Q, Q. அப்படி ஏ கிராஸ் பி முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனால என்னதுதான்? சேம் P, Q இன்ட்டு P, Q தான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? சேம் ஆன்சர். இந்த ஆன்சரே தான் உங்களுக்கு திருப்பி வரப்போய். ஆன்சர் என்ன? P, 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 Q, Q, P, Q, Q. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏ பி கிராஸ் ஏ. பியோட இதுவும் சேம் தான். ஸோ ஒரே ஆன்சர் தான் மூணுத்துக்குமே நமக்கு வரும். சேம் ஆன்சர். இதோட ஆன்சர் தான் இங்கேயும் வரும். P, P, Q, Q, P,
Q சமம் Q. So A equal to B equal to P comma Q. இவன் ஆன்சர் வே. நெக்ஸ்ட் A equal to M comma N, B வந்து null. தேர்ட் ஒன் என்னது? A equal to M comma N, B equal to null. நல்ல இப்படியும் போடலாம், அப்படி இல்லை ஆர் அப்படின்னா இப்படியும் போடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் A கிராஸ் B. ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன? M கமா N. பியோட வேல்யூ எதுவும் இல்லை. ஸோ ஜீரோவோட இது பண்ணாலுமே ஆன்சரு 0. அதே மாதிரி A கிராஸ் A. ஏவோட வேல்யூ என்ன? M கமா N. அதே திருப்பி ஏவோட வேல்யூ M கமா N. தென் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து மெர்ஜ் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் நம்பர் எடுத்து மெர்ஜ் பண்ணணும். எப்படி மெர்ஜ் பண்ணுவேன்? M கமா M, M கமா N, N கமா M, அடுத்து N கமா M. நெக்ஸ்ட் B கிராஸ் A. பியோட வேல்யூ என்ன? எதுவும் இல்லை. ஏவோட வேல்யூ M கமா N. ஸோ ஜீரோவோட இது பண்ணாலுமே 0.